ஹலோ விவர்ஸ், இதுதான் நம்ம சேனலில் முதல் டெக் வீடியோஸ். இனிமேல் அப்கமிங்கில் வர பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் வரப்போகுது. நம்ம என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அபவுட் பேஜை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ லென்த்தியாக ரொம்ப பேசுவோம்னா நம்ம வந்த வேலையை முடிச்சிடுவோம். இப்போ நீங்கள் எல்லாம் ஹவு டு கம்ப்ளீட் வேலட் கேவைசி அப்படின்னு டைப் பண்ணியிருப்பீங்க. டைப் பண்ணி அதில் ஒரு 10 வீடியோ காமிச்சிருப்போம். அந்த 10 வீடியோவில் என் வீடியோ செலக்ட் பண்ணி உள்ளே பார்க்கணுன்னு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய சல்யூட். சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். புரியணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்லாம் இல்லை. வீட்டில் இருந்தபடியே கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. இந்த வீடியோ லென்த் அளவுக்கு தான் இருக்கும். நான் கொஞ்சம் வளவலன்னு பேசுறதுனால தேவையில்லாமல் கண்டென்ட் பேசினா வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகுது. சரி, நம்ம பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு முதல்ல எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொரோனா சுச்சுவேஷன் வந்ததுலேருந்து இந்த ஸ்டெப் விட்டாங்க. இந்த அப்டேட் வந்து கரெக்டாக 7 மந்த் 8 மந்த் கிட்ட ஆக போகுது. பட் எனக்கு இந்த அப்டேட் வந்தது அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் வந்து என்ன நினச்சதுன்னா, இப்போ நம்ம சேனல் ஆரம்பிச்சு 3 மந்த் தான் ஆகுது. நம்ம ஒரு டெக் ரிலேட்டாக வீடியோஸ் போடணும் அப்படின்னு பார்த்துருந்தேன். கரெக்டாக எனக்கு இந்த மெசேஜ் கடவுள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி இப்போ பேடிஎம்ல ஆப்குள்ளே போகிறேன். போனவொடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த மாதிரி 20 ஜூன் வந்து உங்கள் வேலட்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. நான் 20 ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, அதுக்குள்ளே கேவைசி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். இப்போ கேவைசி முடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வெறும் பேன் கார்டு, ஒரிஜினல் பேன் கார்டு இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் வந்து ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோங்க, இல்லை நின்றுக்கோங்க, உங்கள் இஷ்டம். நெட்வொர்க் கனெக்ட் இருக்கிற இடத்துல உங்கள் கேமராவை ஆன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் உள்ளே போயிடுறோம். போனீங்கன்னா வந்து அந்த மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் அதான் 20 ஜூன் அந்த மெசேஜ் பார்க்குறீங்களே, இந்த 20 ஜூன் மெசேஜ் வந்து இது கம்ப்ளீட் கேவைசின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவன் அந்த ஆப்குள்ளே போகும். போனவொடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து நெட் சென்டர் அந்த மாதிரி இடத்துல கூட சில இடத்துல பண்ணுறாங்க. வேணும்னா பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வீட்டில் இருந்து பண்ணுறதே சேஃப். இப்போ நம்ம வீடியோ கேவைசி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அவங்க சர்வீஸ் வந்து பிஸியாக இருக்கேன் அப்படின்னு வருவாங்க. நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி ஒரு டைம் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது யூஆர் இன் கவுண்ட் நம்பர் 5 அப்படின்னு வச்சு டோக்கன் நம்பர் மாதிரி. இப்போமே ஹாஸ்பிட்டல்லாம் போனால் டோக்கன் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி டோக்கன்லாம் 5 4 3 2 ஆனால் உடனே போயிடுச்சு. பட் இப்போ வந்து நியூ அப்டேட் வந்து இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க பேடிஎம். அந்த அப்டேட் மூலிமா மேபி மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் அப்படின்ற லென்த்தி டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நிமிஷம் நம்ம இப்போ வெயிட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் சும்மா 5 நிமிஷம் என்னடா பண்ணுறது, வேணாடா வெளியே வந்துடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த 5 நிமிஷத்துக்கு ஏற்ற ஒரு பாட்டை ஒன்று போட்டு விட்டு, இல்லை டிவியில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு போங்க. 5 நிமிஷம் கழிச்சு தான் வரும், உடனேலாம் வந்துடும், நடுவில் வந்துடும் அப்படிலாம் பயப்படவே தேவையில்ல. 5 நிமிஷத்துக்கும் நிறையவே ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 29 29 28 27 அப்படி செகண்ட்ஸ்க்கு குறைஞ்சிட்டு மறுபடியும் 29 28 29 வருது. சமகாண்டாவது. நான் ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டேன். மேபி முடிச்சு தான் வேறு வழி இல்லை. ஏன்னா கேவைசி தேவைப்படுது 20 ஜூனுக்குள்ள. அப்புறம் நம்ம இப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ வந்து ஒரு பாட்டு நான் 2 பாட்டாக கூட போட்டு கேட்டு முடிச்சிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஸ்டெப் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து மெசேஜ் வருது. இப்போ இந்த மெசேஜ் மூலிமா நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒருத்தர் வந்து சேட் செய்வார். அவங்க ஃபேஸ் கேமரா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் வந்து நம்ம கூட இந்த மாதிரி இங்கிலீஷில் போட்டிருப்பார். நம்ம அதெல்லாம் தேவையில்லை, ஓகே அப்படின்னு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. சும்மா வேணா படிச்சு பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு தட்டி விடுங்க. தட்டி விட்டதுக்கப்புறம் அவர் வந்து பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேமரா அப்புறம் உங்கள் மைக்ரோஃபோன் எல்லாம் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். சரி, நம்மளும் என்ன பண்ணோன்னா இதுக்கு எல்லாத்தையும் அலோவ் கொடுத்துட்டு அடுத்து ஆன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு போனோம். அலோவ் கொடுத்த பிறகு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமரா ஆன் ஆகும். பேசுவார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோவில். அதை நீங்கள் அப்படியே சொல்லிவிடுங்க. அதையே சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த உங்கள் பேர், உங்கள் ஆதாரில் என்ன இருக்குது, அது உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, அது சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு நீங்கள் எந்த இது அப்படின்னு நேஷ்னாலிட்டி அப்படின்னு கேட்பாங்க, அது சொல்லிவிடுங்க. தமிழ்நாடு அப்படின்ட்டு. தமிழ்நாடுனா மேக்ஸிமம் தமிழ்நாடு பசங்க தான் பார்ப்பீங்க. ஸோ சொல்லிவிட்டு பண்ணிவிடுங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பேக் கேமில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேக் கேமில் திருப்பி என்ன பண்ணோன்னா, உங்கள் பேன் கார்டு சொன்ன ஒரிஜினல் பேன் கார்டு காமிக்கணும். அப்புறம் ஒரிஜினல் பேன் கார்டு காமிச்ச பிறகு அவங்க வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஃப்ரண்ட் கேமுக்கே ஸ்விட்ச் பண்ண சொல்லிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிடணும். 48 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களுக்கு கேவைசி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மெசேஜ் வந்துடும். அது முடிச்சவொடனே அவள் தான் கண்டினியூ டு பேடிஎம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணலாம். வேலட் அப்கிரேட் ஆக 2 or 3 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 or 3 ஹவர்ஸ் கழிச்சு பேடிஎம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் கேவைசின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம் இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்ட்டு காமிக்கும். இப்போ பாருங்கள், வேலட் கம்ப்ளீட் கேவைசி முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு, சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கீழே லைனாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம்
பார்த்து படிச்சுக்கோங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, வேலிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவள் தான் முடிஞ்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. மேலும் நிறைய டெக் ரிலேட்டட் வீடியோஸ், மூவி ரிவ்யூஸ் அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் மேலும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணுறேன் நிறைய பேர் அனுப்புகிறோம், எங்கே யாரும் பண்ண மாட்டேறீங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணோன்னா, உங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இந்த மாதிரி வீட்டிலே ஸ்டெப் பண்ணிடலாம்டா, 5 நிமிஷம் ஆடா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. மேபி சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மேபி இதில் பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மேபி நான் பேசுறது தானே உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு டெக் ரிலேட்டட் வீடியோஸில் சீக்கிரமே பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கொலலாம் முடிஞ்சிச்சு இதோட இந்த வீடியோவில் வேறு எதனா டவுட் இருந்துச்சா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷோராக நான் வந்து எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுவேன். ஆன்சர் பண்ணாமல் விட மாட்டேன். ஷோராக நோட்டிஃபிகேஷன் வரும், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு எதனா டவுட்னா எனக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் நம்ம வியூவர்ஸ் யாராவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.